தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு தென் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அரசியல் இதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக பேசப்படுது. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபேஸ் நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இந்த இந்தி மொழியை வந்து திணிப்புக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அன்றைய நிலையில் இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து அதை வச்சு தான் அந்த ரெசப்லாம் வச்சு பராசக்தி அந்த மாதிரி படம்லாம் வரப்போகுது. அதிலே நம்ம போஸ்டர்லாம் பார்க்குறோம், தமிழ் தீ பரவட்டும்னு சொல்லி அதை பற்றிலாம் இருக்குது. எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மொழிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நம்ம என்னன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா 3 மொழி கொள்கை கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்கிலீஷ் ப்ளஸ் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாட்டி இன்னொரு தேர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மொழியை படிக்கலாம். இது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இப்போ சொல்லாமலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இருந்துட்டு இருக்கு. இது ஆல் ஓவர் த இந்தியா வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹிந்தி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிந்தியை வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் தான், நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று கிடையாது. பட் வந்து ஒரு மோட்டிவாக எல்லாருமே ஹிந்தி இப்போ வந்து நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இருந்துட்டு இருக்கு. நம்மளோட ஒரு சின்னதாக ஒப்பீனியன்ஸ் மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. ஒரு சைடு சப்போர்ட்டாகவும் பேசுகிறாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டாகவும் பேசுகிறாங்க. என்ன ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கற்றுக்க கூடாதா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து தமிழ் மொழி தான் முக்கியம், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும், 2 மொழி போதும், 3வது மொழி தேவைனா கற்றுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு சைடு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டிஸ்கஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தேதியாக 2025 இருந்திருக்கும். ஆல்ரெடி ஏஐ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்குது. இதில் ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு சைடில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னென்னு யோசிக்க தெரியாது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளாகிடுச்சு. ஒரு நாடு ஈஸியாக பேச முடியுமே கேட்டால் இதே ஈஸியாக பேசலாம். ஒரு வீடியோ கால், ஸ்கைப் என்னென்னமோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கும். இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 22 மொழிகள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணி உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் தமிழ்நாட்டில் சேர்ந்த எம்பிகள் தமிழில் பேசினா அவங்க ஊருக்கு என்ன லாங்குவேஜில் அவங்க வேணுமோ அதை வந்து கேட்டுக்கலாம். சேம் அப்படியே வயசின் வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கூட லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சை வந்துச்சு. சமஸ்கிருத மொழியை வந்து அதில் இணைச்சிருக்காங்க. சமஸ்கிருதம் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஸோ நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிட்டு இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ண ஆல்ரெடி கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு, வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டரு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த தேதியில் ஒரு மொழியை வந்து நம்ம கற்றுக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க கற்றுக்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போது சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு வந்து இந்த பிராத்மிக் மதியமா அந்த மாதிரி ஹிந்தியோட அந்த லாங்குவேஜ் நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு சில பேர் தான் விருப்பப்பட்டு படிப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. இப்போயும் என்ன இருக்க மாதிரி தான் இருக்குது. நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கலாம். இப்போ ஒரு ஹிந்தி படித்தா நல்லாயிருக்கும், ஸ்பானிஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை விட ஒரு ஸ்கில் அவங்க கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற வயசில், ஏன்னா அப்போலாம் அதிகமாக இருக்குப்போ எந்த வயசுலையும் கற்றுக்கலாம். பட் அந்த படிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக சக்தி அதெல்லாம் அதிகமாக இருக்கும். எதில் ஆர்வம் இருக்கோ படிப்பு போக மீதிக்கு எதில் ஆர்வம் இருக்கோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் வந்து டிசிப்ளின் கொடுக்கும். டான்ஸு, பாட்டு, டிராயிங், என்ன வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அதுக்கு இதில் நேரம் செலவிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 5 மணி நேரம் ஹிந்தி டியூஷன் போகிற ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அதே நேரத்தை அவங்களோட ஸ்கில்ல என்ன பிடிச்ச விஷயம் செலவிட்டால் அவங்க நிச்சயமாக மாஸ்டராக வருவாங்க. நம்ம அதை நோக்கி தான் போகணும். ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் அதிகமாகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மொழியை வந்து வலுக்கட்டாயமாக படிக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமே இல்லை. எல்லாருமே சொல்கிற மாதிரி திணிப்புக்கு தான் எதிரி அப்படின்னா. ஏன்னா இங்கேருந்து இப்போ வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. அவங்க எத்தனை பேர் தமிழ் படிச்சுட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேணுங்கிற மொழியை அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊருக்கால இங்கேருந்து நிறைய பேர் மிலிட்ரிக்கு போகிறாங்க, நிறைய இது போகிறாங்க, பிஸ்னஸ் மேன்லாம் போகிறாங்க. அவங்களும் அங்கே போய் வந்து சர்வே பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஒரு மொழியை வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். பேசுறது பேசிக்காக பேசுறது, கம்யூனிகேட் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு மொழியாக ஒரு குளோபல் லெவலில் இருந்துட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் ஆக நம்ம வந்து வெறும் கம்யூனிகேஷன் டூலாக மட்டும்தான் இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ஸ்கில்ஸ் தான் பேசும். நம்மளோட என்ன மாதிரி எப்படி நம்மளோட ப்ராடக்டை செல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய விஷயம் டேலண்ட் தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போகுது. அப்படி இருக்க சமயத்தில் ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் மக்களுடைய நினைப்பாக இருக்குது. இது இன்னொரு கொஞ்சம் புரியப்படுத்துகிற மாதிரி உங்க முன்னாடி சொல்லியிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம வந்து தாய்மொழி தமிழ் அதை வந்து ஏதோ ஈஸியாக வந்து நம்மளோட மொழியை
வந்து உலகத்திலேயே மூத்த மொழி, அதனால மட்டும் நம்ம இல்லாமல் பாரதியார் சொன்ன ஒரு கவிதை தான் நான் வந்துச்சு, யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிமை காண்போம். அந்த மாதிரி அவர் வந்து சும்மா சொல்லலை, கிட்டத்தட்ட 14-13 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ தமிழ் நம்ம தாய்மொழி, தமிழ் மொழியில் எந்த உங்களுக்கு தாய்மொழியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம தான் பேசணும், பேச தான் அது வளரும். இப்போ நான் இன்னைக்கு தேதியில் பார்த்துட்டு இருக்கோம், ஃபுல்லாக வந்து தமிழில் தான் போயிட்டு இருக்கு. ஏன் நம்மளும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடாப்ட் ஆகிட்டாங்க. அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கலப்பு இல்லாமல் பேச முயற்சிக்கு செய்வோம். ஸோ இது வந்து நம்ம மொழிக்கு கொடுக்குற மரியாதை இது. அது போக நம்மளோட சைட் பை சைடு நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமையை வந்து வளர்த்துக்கிட்டே போவோம். மொழி வந்து ஒரு பேரியர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.